பசு மஞ்சள் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு ஐடியலான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி கேன்சர், ஆன்டி டியூமர், அதே மாதிரி ஒரு ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எங்கெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பசு மஞ்சளை வச்சுட்டு ஒரு யூனிக்கான ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இதை நீங்கள் அப்படியே ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையிலே தொட்டு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் இதை என்ன தொட்டு சாப்பிட்றீங்களோ அது கூட ஒரு அடிஷ்னலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வெரி ஹெல்த்தி. வாங்க ஒரு குவிக் டிஷ் ஈஸியாக பண்ணிடலாம், ஹெல்த்தி கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அப். பசு மஞ்சள் பொங்கல் டைம், ஜனவரி பிப்ரவரி பொங்கல் முடிஞ்சோடனே ஐடியல் சீசன். இது நிறைய கிடைக்கும். இது நல்லா வாங்கி செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஐடியலாக இருக்கும். டூரிங் த டே மற்ற நாள்லையும் கிடைக்கும், பட் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். ஹார்வெஸ்டிங் டைம் அப்படின்றதுனால தோலை வச்சுட்டு மஞ்சளை நல்லா சலிச்சிருங்க. கேரட் சீவிர மாதிரி இப்போ மஞ்சள் இந்த மாதிரி சலிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்குவோம். இந்த டோட்டல் ப்ராசஸை 2 ஸ்டேஜாக பிரிக்கிறோம். அது என்னென்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு நெய்யில் இந்த மஞ்சளை நல்லா வதக்கணும். அப்படின்னா தான் அந்த மஞ்சள் இருக்கிற அந்த பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போகிறது ரொம்ப முக்கியம். பட் நிறைய கொஞ்சம் நெய் ஊற்றிங்க. அந்த நெய் ரொம்ப முக்கியம் அதை வதக்கிறதுக்கு. ஸோ நெய் கொஞ்சம் சூடானோடனே இந்த மஞ்சள் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சளில் இருக்கிற அந்த குர்குமின், அந்த ஒரு பிக்மெண்டேஷன், அது வெரி குட் ஃபார் கேன்சர் ப்ரிவென்ஷன். கேன்சர் வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைப்போம். கேன்சர் தான் இன்றைக்கி ஒரு பெரிய டிசீஸ் எல்லாத்துக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு பயம். அபோவ் 40 ஆயிடுச்சுன்னா போதும். இப்போ சின்ன வயசுலேயே கூட கேன்சர் நிறைய பேருக்கு வருது. லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு நமக்கு. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இது நம்ம நெய்யில் வதக்கிறப்பவே அந்த ரா ஃப்ளேவர் போனது நமக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. மீதி இருக்கிற நெய்யிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2லிருந்து 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி, நல்லா பொடியாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி போட்டுங்க. ஓரளவுக்கு இது நமக்கு வதங்கி வந்தோன்னா நம்ம எவ்வளோ மஞ்சள் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு பாதி அளவுக்கு பச்சை பட்டாணி நான் உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ரெடிமேடாகவே கிடைக்கும். பட் பெஸ்ட்டு ஹெல்த்தின்னா நீங்கள் பச்சை பட்டாணி ஃபுல்லாக இந்த பீனாக வாங்கி உரித்து வச்சுங்க. ஒரு அடிஷ்னல் வேலை தான். பட் ஆனால் நம்ம இந்த ரெடிமேடாக கிடைக்கிறதுல நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறாங்க க்ரீனுக்கு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பொடி, ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக அதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற மஞ்சள் இதில் சேர்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே தயிர் ஒரு 1/2 கப், நம்ம இது எவ்வளவு மஞ்சள் எடுத்தோமோ அதுக்கு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தயிரில் இருக்கிற புளிப்பு ஓரளவுக்கு அந்த மஞ்சளில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஸோ நம்ம தயிர் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக நல்ல ஒரு சூடாகி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் ரெடி. ஸோ ஒரு அருமையான ரொம்ப ஹெல்த்தியான பசு மஞ்சள் தொக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு சப்ஜி மாதிரி ஒரு சப்பாத்தியோடையோ இல்லை ஒரு தோசையோடையோ ஒரு சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஒரு சாம்பார் இருக்குது அப்படின்னா கூட இதை ஒரு அடிஷ்னல் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு மவுத் ஃபீல். நம்ம மஞ்சளில் இருக்கிற அந்த ஒரு ரா ஃப்ளேவரை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு மெயின் டெக்னிக். அதே மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக அந்த தயிர், அந்த ஒரு புளிப்பு அதை சேர்க்குறோம். அது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ப்ரோட்டீனுக்காக நம்ம கொஞ்சம் க்ரீன் பீஸ், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எல்லோ க்ரீன் இருக்கிற ஒரு டிஷ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை நீங்கள் எடுத்துக்கங்க. சீசனல் டைமில் இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணியோ ஃப்ரீஸ் பண்ணியோ வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு கமெண்ட்டாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஹெல்த்தி டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.